கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வதக்கணும். 3 பீஸு இஞ்சி, ஒரு 7-8 பூண்டு, கொத்தமல்லி தழை, மீடியம் சைஸ் தக்காளி 2 போட்டு வதக்கணும். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சு 1க்கு 2 மசிச்சு வச்சுக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை போட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து வதக்கணும். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதை சேர்த்து நல்லா வதக்கணும். மசாலா இப்போ நல்லா கொதிச்சு வருது. கொத்தமல்லி தலையை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. மசிச்சு வச்ச பட்டாணி உருளைக்கிழங்க இதில் சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். கசூரி மெத்தியை கொஞ்சமாக எடுத்து நல்லா நசுக்கி போட்டுக்கணும்.